எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழ்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் காஸ்ட்லியான மீனில் செஞ்ச டேஸ்டியான மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும், பட் ருசியாக இருக்கும். நம்ம மீனுக்கு ஏற்ற மாதிரி மீன் குழம்பும் சுவையாக வைக்கணும், அது ரொம்ப முக்கியம். இந்த சுவையான மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போது நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஐவாவல் மீனில் 3/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். இது மீன்களிலேயே நம்பர் 1 மீன் சொல்லலாம். இதை நான் கட் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். இப்போ இதை நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த குழம்பு செய்கிறதுக்கு நம்ம தக்காளி வெங்காய மசாலாவெலாம் அரைச்சி சேர்க்க போகிறோம். இதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் முழு மிளகு சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிற 100 கிராம் பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த இந்த வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இது கூட தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கிற பெரிய சைஸ் பூண்டு பல் 4 சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த பூண்டு பல்லையும் சேர்த்துட்டு நல்லா மணம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூட இந்த கிரேவிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம உப்பு சேர்த்து வதக்கும்போது இது சீக்கிரமே வதங்கிடும். அடுத்து இது கூட தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு டோட்டலாக 150 கிராம் தக்காளி தேவைப்படும். இதில் 75 கிராம் தக்காளியை நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்துக்கிடலாம். மீதி பாதியை நம்ம குழம்புக்கு வச்சுக்கிடலாம். அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காயை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம தேங்காயை இந்த மாதிரி கட் பண்ணியும் சேர்க்கலாம், இல்லைன்னா உங்கள்கிட்ட துருவலாக இருந்தால் அதை கூட ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கிடலாம். அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே 3 டீஸ்பூன் தனி மல்லித்தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச விழுதையும் தனியாக வச்சிடலாம். அப்புறமா 100 கிராம் சின்ன வெங்காயத்தை நான் பொடிசாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ சாப் பண்ண வெங்காயமும் இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு அதே மண் சட்டி எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு மணம் வந்ததுக்கப்புறம் நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற 100 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி அரைக்கிறதுக்கு பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கோம். ஸோ குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதில் காரத்துக்காக மீடியம் சைஸ் பச்சை மிளகாயை நான் நீல வாக்கில் கீரி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற மிளகாய் சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் 3 கூட ஆட் பண்ணிக்கிடலாம். அப்புறமா இதில் 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயமும் பொரிஞ்சு பொன்னிறம் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த கருவேப்பிலையும் பொரிஞ்சு மணம் வந்துடுச்சு. அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம மிளகாத்தூளை எண்ணெயில் சேர்த்து வதக்கும்போது குழம்புக்கு நல்ல கலர் கிடைக்கும். அப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மீதி தக்காளியையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு 75 கிராம் அரைக்கிறதுக்கு சேர்த்துருக்கோம். ஸோ மீதி இருக்கக்கூடிய தக்காளியை இப்போ சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம சேர்த்த தக்காளி நல்லா குழஞ்சி கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரணும். ஸோ இப்போது நல்லா குழஞ்சிருச்சு. அடுத்து இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற விழுதை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம தேங்காய் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது இந்த பேஸ்ட்டை நம்ம கிரேவி கூட ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம அரைச்ச அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற ரிச்சான மீனுக்கு குழம்பு இந்த மாதிரி ரிச்சாக வச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக வைக்கிற குழம்பை விட இந்த குழம்பு ரொம்ப வித்தியாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இதில் சேர்க்குறதுக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம சமைக்கிற இந்த வாவல் மீன் நல்ல பெரிய பெரிய பீசஸாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு புளிப்பு காரம்லாம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கிடலாம். மசாலா கொதித்து பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற இந்த விலை உயர்ந்த மீனுக்கு குழம்பு இந்த மாதிரி வச்சாதான் அருமையாக இருக்கும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 3/4 கிலோ மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். இந்த வாவல் மீனில் 3 வெரைட்டி இருக்குது. கருப்பு வாவல், வெள்ளை வாவல், அப்புறம் ஐவாவல். ஸோ இந்த ஐவாவல் தான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி வாவல், ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போது மீன் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிடலாம். இது நல்ல மணம் வந்துடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீன் குழம்பு வாசம் அட்டகாசமாக இருக்குது. ஸோ இதை கரண்டியை வச்சு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க.
இந்த மீன் வஞ்சர மீனை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அமிர்தம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூக்கையூர் மீனவன் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார். ஸோ கண்டிப்பாக இந்த மீன் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இதோட முள்ளும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை மூடி போட்டு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே சூப்பராக இருக்கும். இந்த மீன் ரொம்ப ருசியாக இருந்துச்சு, பட் கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ உங்களுக்கு இந்த வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.